நாஃபிலத்தல் லக், அல்லாஹ் உங்களை மக்காம் மஹ்மூதில் எழுப்புவான், இந்த நஃபிலை தொழுங்கள். மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப், என் இறை நேசனை புறக்கணிப்பவனை, வெறுப்பவனை, நோவினை செய்பவனுக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்கிறேன். அவன் யார்? ஃபர்தான வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டிருப்பான். அதோடு மட்டுமல்லாமல் நஃபிலான வணக்க வழிபாடுகளையும் எடுத்துக்கொண்டு நான் அவனை நேசிக்கும் வரை அவன் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். நாஃபிலத்தல் லக், அப்படி அவன் நெருங்கி என்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் நான் அவனை விரும்ப ஆரம்பித்து விடுவேன். நான் அவனை நேசித்தால் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, கேட்கக்கூடிய செவியாக, நடக்கக்கூடிய பாதமாக நான் மாறுகிறேன். அவனுடைய உதவிக்காக வருகிறேன். அவன் கேட்டால் நான் கொடுக்கிறேன். பாதுகாப்பை தேடினால் நான் பாதுகாப்பை கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் என்னை சிரமப்படுத்தாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு முஃமினுடைய உயிரை கைப்பற்றும் போது அவன் அடையக்கூடிய வேதனை என்னை தடுமாற்றம் செய்யும். ஹதீஸுல் குதுசி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வார்த்தைகளாக கூறக்கூடிய ஹதீஸுல் குதுசி. இப்ப இறைநேசன் எப்படி நஃபிலை விடுவார்? அல்லாஹ்வுடைய தூதர் இரவுடைய நேரத்தில் அதிகம் நின்று வணங்கியதற்குரிய காரணம் அபுதன் ஷக்கூரா, என் ரப்புக்கு அவன் எனக்கு கொடுத்ததற்கு நன்றி உள்ளவனாக நான் மாற வேண்டும் என்ற காரணம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் ஒவ்வொரு இரவும் இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கிறான், என்னை அழைப்பவர்கள் உண்டா? அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா? அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் ஒரு அடியானுக்காக இறங்கி வரும்போது அவனுக்காக அல்ல, அந்த அடியானுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக, அந்த அடியானுடைய பாவ மன்னிப்பை நீக்குவதற்காக, அந்த அடியானுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அல்லாஹ் இறங்கி வரும்போது ஒரு முஃமின் எப்படி உறங்குவான்?